வணக்கம். விஜய் மாநாடு நடந்து முடிந்த பிறகு தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து விஜய் வந்து அதிமுகவுக்கு போயிடுவாரு. அதிமுகவை பத்தி அவர் அதிகமா விமர்சிக்கவே இல்லை, அதனால அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பாரு அப்படின்றத மாதிரி தான். இதெல்லாம் வந்து தொலைக்காட்சி விவாதங்கள்ல விவாதிக்கிறவங்க வந்து கொஞ்சம் சிந்திங்க. ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறவர் வந்து அவரை ஃபர்ஸ்ட் வந்து நிரூபிக்கணும். அவரை நிரூபிக்கணும்னா மக்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்கு. அவரு நிரூபிச்சு அவர் முதலமைச்சரா வரதான் அவர் நினைப்பாரு. அவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சா யாரு லீடு எடுப்பா? எடப்பாடி பழனிசாமி லீடு எடுப்பாரு. அப்போ விஜயோட நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் விவாதம் பண்ணும் போது கொஞ்சம் கரெக்டா விவாதம் பண்ணுங்க. தொலைக்காட்சியில விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட். அவரு வந்து தனித்து தான் 234 தொகுதியிலும் போட்டியிடுவார். அவரு அதுல லீட் எடுப்பார். அதுல எவ்வளவு ஓட்டிங் பர்சன்டேஜ் வருது, எந்த இடத்துல எவ்வளவு இடத்துல ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் அடுத்தடுத்த கூட்டணி முடிவுகள் அதெல்லாம் அவங்கவுங்க எடுப்பாங்க. நீங்களே விவாதத்துல ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லாவா இருக்கு?